जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय சீதாயா பதையே நமக. 34வது மந்திரம் பார்த்துட்ருக்கோம். பரத அர்ப்பித நிஜ பாதுகராம். பரதனுக்கு உன் சொந்த பாதுக்களை தந்தவன் நீ. போன இதில் பார்க்கும்போது இறைவனை நெருங்க நெருங்க இறைவன்கிட்ட சரணாகதி உருவாகும். எப்படி பரதன் நான் போய் கண்டிப்பாக ராமரை கூப்பிட்டு வந்துடுவேன், அவர் அரசனாக்கிடுவேன்னு சொல்லி வந்தவர் ஸ்ரீராமரை பார்த்தோன்னே அவரோட பேச பேச இறைவன்கிட்ட நெருங்க நெருங்க இறைவனோட இச்சை எதுவோ அதை எனக்கு நல்லது நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதில் இன்னும் 2-3 பாயிண்ட் பார்க்கலாம். அது சம்பந்தமாக ஸ்ரீராம் சார் என்ன சொல்லியிருக்கார். நம்ம பக்த துருவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. துருவ நட்சத்திரம் சொல்லி அவருடைய வாழ்க்கை இதுக்கு சிறந்த உதாரணம். இறைவன் நெருங்க நெருங்க இறைவனோட சரணாகதி அடையும். என்னுடைய விருப்பம் எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வரக்கூடியது துருவனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். நம்ம துருவன் அவங்க அப்பா பேர் உத்தானப்பாதர், ஒரு அரசர். 2 மனைவி அவங்களுக்கு, சுனிதி சுரிச்சி. சுனிதி முதல் மனைவி, அவருடைய பிள்ளை தான் யார், துருவன். இன்னொரு 2வது அம்மாவுக்கு இன்னொரு பையன் பிறந்திருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கதையில் பார்க்குற மாதிரி முதல் மனைவி மேலே அரசனுக்கு அவ்வளோ இது இருக்காது, 2ஆம் மணி தான் பிடிச்சி ஆட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது சுனிதி பயந்துக்கிட்டே ஓரமாக இருப்பாங்க. இந்த அம்மா 2வது அம்மா தான் அரசன் கூட போகிறது வர்றது. அவங்க பிள்ளையை தூக்கி தான் அரசன் மடியில் உட்கார வைக்கணும்னு சொல்லி இதுபடுவாங்க. ஆனால் இந்த பையன் மூத்த அம்மாவோட பையன் பேர் துருவன். அவனுக்கு ஆசையாக இருக்கும் அப்பா மடியில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பயந்துட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த செகண்ட் ஒய்ஃப் இல்லாத டைமில் அரசன் 2 பேரும் மடியில் தூக்கி உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருப்பார். அவருக்கு எல்லாம் ஒன்று தான். அந்நியாரம் கரெக்டாக அந்த 2வது மனைவி வந்துடுவாங்க. வந்தோடனையும் அந்த பையன் துருவனை பிடிச்சி கீழே தள்ளி போட்டு, உனக்கு என்ன தகுதி இருக்குது அரசன் மடியில் போய் உட்கார்றதுக்கு, உனக்கு தகுதி வேணும்னா ஏன் வயிற்றில் பிறந்திருக்கணும், உனக்கு பிறந்தால் தான் உனக்கு தகுதி போன்னு சொல்லி அடித்து அனுப்பி விட்ருவாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே அம்மாட்ட வருவான் அரண்மனைக்கு. அம்மா அட்வைஸ், இது பேரண்டிங்க்கு ஒரு உதாரணம் நம்ம இதிகாசத்தில். இந்த மாதிரி வந்தால் இப்போ உள்ள தாய்மார்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டமான பிடிச்சி புருஷனை திட்டிருப்பாங்க, இல்லை அதுன்னு சொல்லி எதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா அவனை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. இத்தனைக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு போர் எடுத்துப்போ, இல்லை நம்ம ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அரசனை இது பண்ணலாம், அதுன்னு எதுவுமே சொல்ல. ரொம்ப பாசிட்டிவாக உனக்கு தகுதி உனக்கு எப்படி கிடைக்கும்னா இறைவன்கிட்ட போய் நீ பிரார்த்தனை பண்ண, இறைவனுக்கிட்ட நீ சாதனை பண்ண, இறைவன் உனக்கு தகுதியை கொடுப்பாருன்னு சொல்லி சிம்பிளாக அட்வைஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ சிம்பிள் ஒரு அட்வைஸ், ஒரு தாய் கொடுக்கூட அட்வைஸ். அந்த பையன் அதை அப்படியே நம்பிடுவான். அந்த எளிமையான மனசு நம்பிடும். உடனே அந்த அம்மாவை என்ன செய்வாங்க, வீட்டிலே இருந்துக்கப்பா போகாதப்பான்னு கட்டி பிடிக்க மாட்டாங்க. பையன் என்ன செய்வாங்க, பேக் பண்ணி 4-5 நாளைக்கு சாப்பாடுக்கெலாம் எல்லாம் பேக் பண்ணி நீ போ, அங்கங்கே சாப்பிட்டு போய் கடவுளை அடைஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இவர் அப்படியே போவார், போய் தியானம் பண்ணுவார். நாரதரை ஃபஸ்ட் பார்ப்பேன். நாரதர் மந்திரம் கொடுப்பார். அப்புறம் லக்ஷ்மி தேவி வேண்டாப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுறியே, சாப்பிடாமல் தவம் பண்ணுறியே, விலைக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ நாரதர் இல்லை யார் இருந்தாலும் நீ உன்னோட வைரத்தை விட்டுறாத நீ அப்படி அவருக்கு தூண்டுதல் பண்ணுவார். கடைசியில் நாராயணன் காட்சி கொடுத்துருவார். அது வரைக்கும் துருவனோட மனசில் என்ன இருக்கும்னா, நான் இறைவனை பார்க்கணும், எனக்கு எந்த தகுதி வரணும், அரசன் மடியில் உட்கார தகுதி வரணும் தான் போதா இருப்பான். ஆனால் இறைவனை பார்த்தோன்னையும் எல்லாம் மறந்து போயிடும். இறைவா எனக்கு உன் பக்தி வேணும், நீ தான் எனக்கு வேணும் சொல்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருவார். எப்படி நம்ம சுவாமிஜி லைஃப்பில் பார்ப்போம்ல, வீட்டில் கஷ்டமாக இருக்கும், சாப்பாடுக்கு ஒன்றுமே இல்லை. குருமார் என்ன பண்ணுவாங்க, நீ இப்போ அம்மாவை கேளுமா, அம்மாட்ட போகும்போது என்ன பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பாக என்ன கேட்பேன், சாப்பாடு வேணும், வசதி வேணும் கேட்க. அங்கே போனோடனே எல்லாம் மறந்து போயிடும். என்ன வேணும், வைராக்கியம், விவேகம், பக்தி கொடு. அதாவது இறைவன் நெருங்க நெருங்க அந்த உலகில் ஆசையிருந்து முட்டுட்டு போயிடுங்கிறதுக்கு துருவனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். ஸ்ரீராம் சார் அதான் ஒரு இதுக்காக சொல்லுவார். பூனை குட்டி, குரங்கு குட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரங்கு குட்டி என்ன செய்யும், பார்த்தாலும் தாயை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் முயற்சி தான் பண்ணோம். ஆனால் தாய் கண்டுக்காது. குழந்தை பிடிச்சி கட்டியே இருக்கும், தாய் பேக்குன்னு எங்கேயோ பார்த்துட்டே இருக்கும். எங்கள் மரத்தோட தாவி போகும்போது ஏதாவது குழந்தையோட கைப்பிடி விட்டுச்சுன்னா அவ்வளோதான், குழந்தை அங்கே டாரும் கீழே மண்டையை உட வேண்டியதான். அப்படி இருக்கக்கூடாது, பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்லுவார். பூனைக்குட்டி பாருங்கள், அது எதுவும் முயற்சியே செய்யாது. பூனைக்குட்டியை அந்த தாயை எடுத்துகிட்டு போய் ஒரு அடுப்பாங்கரையில் போய் சாம்பல் வச்சாலும் என்ன செய்யாது,
ஐயோ ஓடின்னு நினைக்கவே செய்யாது. அப்படியே அமைதியாக மியாமியான்னு கத்திட்டே தான் இருக்கும். அழகான ஒரு ஏசி ரூமில் போய் ஒரு சொகுசான கட்டில் மேலே உட்கார வச்சாலும் என்ன செய்யாது, அப்படி சொகுசாக தூங்காது. அப்போ என்ன செய்யும், மியாமியான்னு தாயிட்ட கத்திட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாரோ, இறைவன் வைக்கிற இடம் நமக்கு நல்லது, அவர் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராம் சார் வந்து குரங்கு குட்டியோட பக்தி இருக்கக்கூடாது, பூனைக்குட்டி பக்தி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார். இதை விட்டு ஸ்ரீராம் சார்னு ஒரு கதை சொல்லுவார். ஒரு தடவை கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு அப்புறம் சிவபெருமான் அடித்து ஓடி போவார். அப்படியே மின்னல் வேகத்தில் நம்ம இது போனால் எப்படி போனால் அம்பு விட்டா வேலை அது ஃபாஸ்ட்டாக போவார். இதோவே பார்வதி தேவிக்கே இதாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி போகிறாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளே திரும்ப ஓடி வந்துடுவார். அந்த அம்மா ஏன் சிவபெருமான் போகிறார் அப்படி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே போன வேலை திரும்ப உட்காந்துருவார். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, பூமியில் வந்து என் பக்தன் ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு இருந்தான், ஆனால் கீழே துணிலாம் காய போட்டிருந்தாங்க, தெரியாமல் மிதிச்சிட்டான். ஸோ அந்த காய போட்டவங்க நான் அடிக்க வந்தாங்க. அப்போ அந்த பக்தன் எனக்கு கூப்பிட்டான், இறைவான்னு கூப்பிட்டான், அதான் காப்பாற்ற விருன்னு போனேன் அப்படின்னா. சரி விருன்னு திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அம்மா. நான் சொல்ல நான் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், அவனாவே முயற்சி செஞ்சு என்னை காப்பாற்றுறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டான்பாங்க. அதான் என்ன இறைவாரும் கூப்பிட்டு இருந்த பையன் உடனே என்ன பண்ணிட்டான், கீழே கல் எடுத்து யார் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை அடிக்க வந்தாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்துட்டேன். அப்போ அவனை வந்து சமாளிச்சுக்க போகிறான்னு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவான். அதான் என்ன, அதான் இறைவனை சரணடைஞ்சு வாழணும். நம்முடைய இது நான் பண்ணுறேன் அப்படிங்க இருக்கக்கூடாது, எல்லாம் இறைவன் செயல், இறைவனை தான் சார்ந்து வாழணுங்கிறதுக்காக ஸ்ரீராம் சொல்லக்கூடிய அருமையான கதை இது. அப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாதா அப்படி நம்ம கேள்வி வரலாம். முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம இதிகாசத்தில் அழகான ஒரு கதை ஒன்று இருக்குது. ஜெய்மல் அப்படின்னு ஒரு அரசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கெலாம் படிச்சிருப்போம். சிறந்த கிருஷ்ணர் பக்தர் அவர். அவரை பார்த்தாலும் காலைல எழுந்துச்சி ரொட்டீனாக பூஜை பண்ணதுக்கப்புறம் மற்ற வேலைக்கே போவார். நம்மளமா ரொட்டீன் பூஜை கிடையாது. காலைல எழுந்துச்சுன்னே கோயிலில் போய் பூஜையில் போய் அங்கே அடிச்சு இது பண்ணுறது கிடையாது. அவர் பூஜை பண்ணாருன்னா மற்ற சிந்தனை எதுவுமே இருக்காது. அப்படி சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்மளை மாதிரி பூஜை நமஸ்காரம் பண்ணும்போதே வேற எதாவது நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அவர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். கரெக்டாக அந்த டைம் பார்த்து பக்கத்து நாட்டு அரசன் வந்து அவர் மேலே போர் எடுத்து வருவான், அந்த நாட்டுக்கு மேலே போர் எடுத்து வருவான். உள்ளே வந்துடுவான், பாட்டை தாண்டி உள்ளே வந்துடுவாங்க. அரசனுடைய எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் போர் செய்ய முடியாது, எதுவும் கரெக்டாக பிளான் பண்ண முடியாது. இப்போ தளபதி எல்லாம் ஓடி வந்து கேட்பாங்க. அவர் பூஜை ரூமில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே காவல்காரங்க நின்றுடுவாங்க. ஏன்னா அவருக்கு என்னென்னா கடவுள் வழிபாடு தான் முக்கியம், அப்புறம் தான் மற்றது எல்லாமே. வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு நாடு பாதுகாக்கணும். உடனே அந்த அரசனுடைய அம்மாவை கூப்பிட்டு அம்மா மூலமாக உள்ள செய்தி அனுப்பிவிடுவாங்க. அப்போ அவர் போய் மனகிட்ட பக்குவம் சொல்லுவார். அவர் வந்து சைகிலையே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவர் பூஜை தான் முக்கியம், இறைவனுடைய வழிபாடு தான் முக்கியம். இவர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சரி என்னாச்சு, என்ன எங்கே யார் இருந்துக்காலும் சண்டை போடலான்ட்டு ரெடி ஆகிட்டு வருவார். பார்த்தா இங்கே வெளியே வந்து ஜெய் ஜெய் மகாதேவ், நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்னு எல்லாம் படைகள்லாம் வருவாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் என்ன தெரியாத மாதிரி கேட்க, நீங்கள் தானே அரசை திடீர்னு நான் கூப்பிட்டு ஓடி வந்தீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அக்ரோஷமாக நீங்கள் வந்து சண்டை போட்டீங்க, இது வரைக்கும் உங்களை இந்த மாதிரி சண்டை போட்டாங்க பார்த்ததே கிடையாது, இவ்வளோ சண்டை போட்டிங்களே. அப்போ அவர் சொல்கிறார், இல்லையே நான் இவ்வளோ வரைக்கும் பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ தான் தெரிய வரும் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அரசனுடைய ரூபத்தில் போய் நாடை காப்பாற்றினாருன்ட்டு. அதாவது நம்ம உண்மையான பக்தி இருந்து இறைவனுக்காக எல்லாம் பண்ணால் இறைவன் நமக்கு எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராம் சார் தான் சொல்வார். நமக்கு உண்மையிலே பக்தி இருந்துச்சுன்னா நம்ம வெளி தடைகளை வந்து அவரே நீக்கி விட்டுருவார். இப்போ உண்மையிலே பக்தி எனக்கு இறைவனை அடையணும் அப்படின்னு இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சமாக அவரே குறைச்சிடுவார். பையன் எங்கே வெளியூரில் போய் வேலைக்கு போயிடுவான், இல்லை வேலைக்குன்னு ஆள் யாரும் வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இறைவன் வந்து பக்தர்களுக்கு இந்த மாதிரியான அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சார் சொல்வார். இன்னொரு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இதாவது ஜெய்மல் கூட ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை யாராவது பண்ணி விட்டுருக்கலாம். ஒரிசாவில் ஒரு கிராமம் இருக்குது, குக் கிராமம். அங்கே ஒரு அம்மா சத்திஹரின்னு சொல்லி பேர், சத்திஹரின்னு பேர். அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஆனையும் வீட்டுக்கு மாமா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. கணவனும் மாமனாரும் வெளியே வேலைக்கு போயிட்டு திரும்ப தான் ஈவினிங் தான் வருவாங்க. இந்த அம்மா மட்டும் வீடு தனியாக இருக்கணும், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு. அப்போ திடீர்னு ஒரு 3 பிராமணர்கள் வராங்க, அந்தணர்கள், நல்ல பக்தர்கள் வராங்க. வந்தோடனையும் அம்மா எங்களுக்கு பசிக்குது, அதிதி எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணி போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிதினியும் நமஸ்காரம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் வரும் இதே கிடையாது, என்ன அரிசியோ மளிகை எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு இது சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னாப்பில் அவங்க மாமா இருக்காங்க இல்லையா, கண்ணோடைய அப்பா, அவர் உள்ளே வந்துடுவார். வந்துட்டு அந்த அம்மா பேரை சொல்லிட்டு, அம்மா நான் நேற்று நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தேன்,
வரும்போது நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த ரூமில் வந்து அரிசியும் அந்த மளிகை பொருள் வச்சுருக்கேன், நீ எடுத்து வந்து சமையல் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இந்த அம்மாவும் பார்ப்பாங்க, உள்ள கதை இருக்கும், சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சோன்னே அவங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உன்னுடைய பேரும் புகழும் நாளுக்கு நாள் வளரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பிராமணர்கள். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா புதுசாக அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பொதுவாக என்ன செய்வாங்க, சௌபாக்கியமாக இருமா, இல்லை பூர்ண சுமங்கலியாரு, இல்லை 16 பெற்று புகழோட வாழுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்களா, ஒரு ஆச்சரியமாக இருக்கும். போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் சாயந்தரம் யார் வருவா வீட்டுக்கு? கணவனும் கணவனுடைய அப்பா வராங்க. வந்தோடனையும் அவருக்கு எல்லாம் கற்றுக்கிட்டால் அவர் பூரா, நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன், நான் எப்போ உனக்கு அந்த அரிசியும் மளிகையும் வச்சுட்டு போனேன், வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தோணும், ஸ்ரீகிருஷ்ணரே கடவுளே வந்து நமக்கு இந்த மாதிரி வழி காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அந்த ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா, அவனோட பேரு புகழ் நல்லா இது ஓங்கட்டும்னு சொல்லி. அப்புறம் சில நாட்களில் என்ன ஆகுது, இந்த அம்மா வந்து கிருஷ்ண பக்தை ஜெகநாத் அந்த விக்கிரத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க, சின்ன விக்கிரத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு நாள் அங்கே வீடு வந்து தீப்பிடிச்சிடும். தீப்பிடிச்சுன்னு தீப்பிடிக்குன்னு சொல்லி அந்த அம்மா ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக வெறும் வீட்டை விட்டு ஓடி வந்துடுவாங்க வெளியே. வந்தோடனே ஞாபகம் வரும், உள்ளக்க அந்த விக்கிரகம் இருக்கே, நான் ஓடி வந்துட்டேன், என்னோடய கண்ணன் உள்ளக்க இருக்கான், என் கண்ணுக்கு அதை கூட திரும்ப அந்த தீப்பிடிக்க வீட்டுக்குள்ளே உள்ளே போவாங்க. போய் அந்த விக்கிரத்தை அணைச்சிட்டு வெளியே வரும்போதே உடம்பு பாதிக்கிட்டே அப்படியே எரிஞ்சு போயிடும் அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் விக்கிரத்தை விட மாட்டாங்க. வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு குளம் இருக்கும், பிடிச்சுன்னு உள்ள அப்படியே விழுந்துருவாங்க. தீ அந்த வெக்க தாங்க முடியாமல் உள்ளே போனவங்க தான், வெளியே ஆளே வரமாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் தேடி உள்ளே பார்க்கும்போது இறந்து போயிருப்பாங்க, உடம்பெல்லாம் வெந்து போயிருக்கும். ஆனால் அப்போவும் எப்படி இருப்பாங்கன்னா, விக்கிரத்தை வந்து விடாமல் கையில் பிடிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேரில் ஒரு கோவில் கட்டி, அந்த கோவிலையும் விக்கிரகம் எப்போ இருக்குன்னா, அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, மடியில் வந்து கண்ணன் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கோவில் இப்போவும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஒரிசாவில் ஒரு கிராமத்தில். இதெல்லாம் எந்த கதைக்காக சொன்னால், இறைவனை சார்ந்து வாழும்போது இறைவன் நமக்கு எல்லா வகையான இதுவும் கொடுப்பார். அதனால் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும். எது நடக்குதோ இறைவனுக்கு நம்ம கொடுக்குற பிரசாதம், இறைவன் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படிங்க ஏற்றுக்கூட மனப்பக்குவத்தை ஏற்றுக்கிறது தான் இங்கே பரதன் அந்த இதுக்கு ராமரை பார்த்தோன்னே அவர் சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு காட்டுது. இப்போ நம்ம மறுபடியும் ராமாயண கதைக்கு வரலாம். வால்மீகி ராமாயணம் படி ஸ்ரீராமர்கிட்ட கடைசியில் அவர் ஒத்துக்கணும். அப்போ வசிஷ்ட மகரிஷி வந்து பாதுகை கொண்டிருப்பார், அதை பரதர் கையில் கொடுக்காரு. பரதர் அதை வச்சு அண்ணா நீங்கள் அது மேலே ஏறி நின்று கொடுங்க, அதை கொண்டு போய் வச்சு நான் வந்து ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பராமாயணப்படி எப்படி இருக்குன்னா, ஸ்ரீராமரே கொடுக்குறார், என்னுடைய பாதுகை நீ எடுத்து கொண்டு போய் வச்சு இது பண்ணி சொல்லி கொடுக்குறார். இன்னொரு ராமாயணம் இருக்குது, அந்த ராமாயண பேர் அத்தியாத ராமாயணமோ ஏதோ ஒன்று, ஆனந்த ராமாயணம். அங்கே என்னது, ஸ்ரீராமர் வந்து பரதனுடைய காலை பார்க்குறாரு, காலில் அப்படி ரத்தம் அப்படி வடிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா செருப்பட்டு நடந்து விட்டார் இல்லையா, எங்கேருந்து நடந்து விட்டுருக்காரு. அயோத்தி எங்கே இருக்குது, சித்திரக்கூட்டு எங்கே இருக்குது, எல்லாம் என்ன இந்த மாதிரி பேப்பரில் பட ரோடு இருக்கும், கல் மண் முள் எல்லாம் இருக்கும். அவருடைய வேகம் என்ன, ஸ்ரீராமரை பார்க்கணும், அவ்வளோதான். தன்னுடைய வலி எதுவும் பொறுக்காம வந்தவர் காலில் ஃபுல்லாக ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஸ்ரீராமருக்கு மனசு தாங்க முடியல. என்னுடைய தம்பி, என்னுடைய பக்தன் கஷ்டப்பட்டுருக்கான், அவன் திரும்பி போகும்போது என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்பட்டு போக்குறக்கா அவர் போட்டிருந்த பாதுகையை அவரே கொடுத்து நீ போட்டு போன்னு சொன்ன மாதிரி இன்னொரு ராமாயணம் சொல்லுது. இப்போ இல்லை இந்த இது மூலமாக நான் கற்றுக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பாதயாத்திரெலாம் போவாங்க நம்ம கோவிலுக்கு, முருகன், பழனி முருகன், ஐயப்பன் கோவிலுக்கு எல்லாம் போவாங்க. அதெல்லாம் வெறும் ஏதோ ஒரு ஹம்பக் கிடையாது, ஏதோ இதுக்காக பண்ணுற கிடையாது. இதெல்லாம் போய் இறைவனை வந்து இப்போலாம் போகும்போது நமக்காக பக்தர்கள் கஷ்டப்பட்டு வராங்களேன்னு இறைவன் கீழே இறங்கி வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சும்மா ஏதோ அவங்க நம்ம கஷ்டப்படுறதுக்காக போகல, அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது காட்டக்கான உதாரணம் நமக்கு எங்கே இருக்குது, ராமாயணத்தில் பார்க்குறோம். இந்த வகையான தபஸ் போக இன்னொரு வகையான தபஸ் இருக்குது. இது வந்து நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு பண்ணுறது. கஷ்டப்பட்டு பண்ணால் இறைவனுக்கு பிடிக்குமா, கஷ்டப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? இப்போ நீங்களே அம்மாவுக்கு மாதிரி இருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்குட்டியை வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எதுக்கு உடம்பை வருத்திக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும்? அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஸ்ரீராமர் கொடுத்துருப்பாரு, ஆனால் மனசில் ஸ்ரீராமருக்கு மனசு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். ஓ, பரதன் குத்திருப்பானே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உண்மையான பக்தர்கள் பண்ணுவாங்க. உண்மையான பக்தர்கள் என்ன செய்வாங்க, தப்ப வாழ்க்கை வாழ்கிறது, மனசுக்கு உள்ளுக்கு இருக்கிற தவ வாழ்க்கை வெளிப்படையாக தெரியாது. வெளியே நார்மலாக இருப்பாங்க, பார்க்கறக்கு டிப் டாப்பாக இருப்பாங்க, ஆனால் உள்ளக தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ராமாயணத்தில் 2 உதாரணம் பார்க்கலாம் நம்ம. ஒன்று சபரி, அந்த பாட்டி,
அவங்க வெளிப்படையாக ஒன்றுமே கிடையாது. தினமும் எந்திரிப்பாங்க, ஸ்ரீராமர் என்னைக்கும் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பாதை கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. வேறு ஒன்றும் அவங்க பசியோடு இருந்தேன், ஒத்த காலம் இருந்து தியானம் பண்ணேன், சாப்பிடாம இருந்தேன், எதுவும் பண்ணதே கிடையாது. நார்மல் வாழ்க்கை. ஆனால் ஸ்ரீராமர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்புறம் வருவார் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த இதை கூட்டிகிட்டே இருப்பாங்க. எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள். ஆனால் தான் என்ன பண்ணுறாரு ஸ்ரீராமர், என்ன பண்ணார், இங்கேயாவது யார் பரதன் வந்து இறைவனை நோக்கி போனார், அங்கே ஸ்ரீராமர் என்ன பண்ணார், பக்தன் நோக்கி ஸ்ரீராமரே வந்தார், வந்து சபரியை வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி அகல்யா தேவி நம்ம முதல்ல பார்த்தோம், கௌதம மகரிஷியுடைய பத்தினி அம்மையார். அவங்க அந்த கல் மாதிரி இருந்தால் கல்லாக மாறலை, கல் மாதிரி இருந்துட்டு தன்னுடைய புராணத்தை ஃபுல்லாக அடக்கி வச்சுக்கிட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க, யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு. அவங்க போய் ஸ்ரீராமர்கிட்ட ஓடி போய் ராமாயணை காப்பாற்றி காலில் விழல. ஸ்ரீராமர் என்ன பண்ணார், அவங்கள நோக்கி போய் இது பண்ணார். அதனால் அந்த தவ வாழ்க்கை 2 வகையான தவ, ஒன்று தமோ குண தவ வாழ்க்கை, இன்னொன்று என்னது சத்துவ குண தவ வாழ்க்கை. இறைவனுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் வாழக்கூடிய தவ வாழ்க்கை தான் ஸ்ரீராமசர் வந்து இது பண்ணுறது. அடுத்து துளசிதாஸ் ராமாயணத்தில் இதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு இது போட்டிருக்கோம், பாதுகைக்கு பற்றி. ஏன் பாதுகைக்கு நம்ம இந்து தர்மத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பாதுகை ஏன் வாங்கிட்டு போனார் அவர். பாதுகைங்க இருக்கும்போது என்னோட சரணடைறேன், ஏன் நம்ம வந்து சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணுவோம். அங்கே என்னோட தத்துவம் இருக்குது, நான் கிடையாது, எல்லாம் நீ தான் இறைவா, எல்லாம் நீ தான் பண்ணுற, நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. இறைவன்கிட்ட முழுக்க சரணடைறதுக்குடைய சிம்பிள் தான் என்னது, சரணடைஞ்சு பாதுகை வாங்குறது. பொதுவாக நம்ம தர்மத்தில் என்ன சொல்லுவாங்க, ஏன் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம், ஏன் கையை தொடுறது கிடையாது, காலை என்னது கெட்டி பிடிக்கிறது கிடையாது, தலையை தொடுறது கிடையாது, ஏன் காலை தான் தொடுவோம். ஹோலி சாதுக்களையோ இறைவனை பார்த்தோம்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இறையாளர்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி தலைவலி உச்சந்தலைவலியாக உள்ளக்கு இறங்கி உடம்பு ஃபுல்லாக வியாபித்து பாத வழியாக கீழே டிஸ்பியூட் ஆகிட்டே இருக்குமாம்மா. அப்படியே நிற்க அப்படியே போய் அது கான்டினியூஸாக ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், தலைவலை ஏறி வந்து பாதையில் போய்ட்டுருக்கும். அதனால தான் அந்த பாதை தொட்டுறது தொட்டால் என்ன ஆகும், நமக்கு டக்கு நமக்கு இந்த பேட்டரி தொட்டோமா நமக்கு வந்து அது உள்ளக்க வரும். அதுக்காக தான் பாதை தொடக்கூடிய இது இருக்குது. அதுக்கு ஏன் பாதுகையை வாங்கிட்டு போனார், அந்த பாதுகையில் ஸ்ரீராமரை மிதிச்சு எவ்வளோ அது இதுக்கு பேட்டரி ஏறி இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும். பரதர் அவருடைய பாதுகையை வாங்கிட்டு போகிறாரு. இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம், சிம்பிளில் நம்ம நினைக்கும் போது இறைவனையே தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்திருக்கு, அவருடைய உடம்புக்கு இருந்துச்சா, இல்லை அவருடைய வில்லுக்கு இருந்துச்சா, இல்லை தலைப்பா இருந்துச்சா, ஒன்று யாருக்கு இருந்துச்சு, அந்த ஆர்டினரி பாதுகைக்கு. அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த பாதுகை. அதனால தான் நம்முடைய தர்மத்தில் சாதுக்கள் இல்லைன்னா பெரிய பெரிய மகான்கள் அவதாரப்புடைய பாதுகைக்கு வந்து வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது. அதுதான் சப்போஸ் யாராவது பெரிய பெரிய சாதுக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஃபுட் பிரிண்ட் எடுப்பாங்க, காலில் வந்து இந்த மை தடவி எடுப்பாங்க. ஏன் கை எடுக்கிறது கிடையாது, ஏன் மோதம் எடுக்கிறது கிடையாது, அது காரணம் இதுதான், பாதத்தில் தான் அந்த சக்தி, அவங்களுடைய சக்தி வெளியே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. துளசிதாஸ் ராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த கதையை வேறு மாதிரி இருக்கும். இவர் பாதுகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கார். அந்த டைமில் ஜனக மகாராஜா வந்துடுறார். ஜனக மகாராஜா யார், சீதாதேவியோடைய அப்பா. அம்மா வந்து சூனையானா. அவங்க 2 பேரும் அவங்களோட பெட்டாலியனோட, அவங்க ஒரு பெரிய குரூப்பு, அரசன் வந்து எவ்வளோ கூட்டு அவங்க மாதிரி வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன நியூஸ் இப்படி போச்சு, அவங்க ஏதோ ஒரு செய்தி அங்கே போகுது, இந்த மாதிரி அயோத்தியில் இந்த மாதிரி கலவரமாச்சு, எல்லோரும் காட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி. உடனே இவங்களும் சேர்ந்து ராமரை பார்க்கறக்காக வந்துடுறாங்க. வந்தோடனே முதல்ல ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக இல்லை நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இப்போ வீட்டில் எப்படி நடக்கும், அந்த காலத்தில் நடந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன் நான். சீதா தேவியார் அம்மா வீட்டு பிரிஞ்சு தெரியும் வருஷம் ஆச்சு, காட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல ஒரு இளவரசியாக இருந்து ராணி இருக்கக்கூடியவங்க. அம்மாவை பார்க்குறாங்க, பார்த்தாலும் அவங்க அப்படியே இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் யார் இருக்கா, 3 அம்மாமார்கள் இருக்காங்க. யார், கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி தேவி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஃபார்மாலிட்டிக்காக அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு பண்ணுறாங்க. அப்புறம் விசாரிச்சுட்டு அவங்களோட கூட்டத்துக்கு பிறகு இவங்க கூட்டத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் அம்மா வராங்க, யார், சூனையானா, சீதாதேவியோட அம்மா வராங்க, இந்த கூட்டத்துக்கு வராங்க. எங்கள் சீதாதேவி அப்புறம் 3 இவங்க இருக்காங்களோ அந்த தாய்மார்களும் அவங்க வராங்க. வந்துட்டு என்ன துக்கம் விசாரிக்க, என்ன துக்கம் விசாரிக்கிறாங்க, தசமரம் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு துக்கம் விசாரிக்க வராங்க. எப்படி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அப்போது சுமித்ரா தேவி வந்து ஒன்று சொல்கிறாங்க, உண்மையிலேயே நாங்கள் தான் ரொம்ப உங்களுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கணும். உங்களுக்கு உங்கள் பொண்ணு எவ்வளோ இதாக வளர்த்தீங்க, நீங்கள் இங்கே எங்கள் நாட்டுக்கு வந்தால் இளவரசியாக வந்தால், ஆனால் எங்களால் பாதுகாக்க முடியல, காட்டுக்கு வேற அனுப்பிட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, இது நடக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு அப்படிம்பாங்க. நாங்கள் பொண்ணு பார்க்க, நாங்களாம் மாப்பிள்ளை பார்க்க முன்னாடியே ரிஷி யாக்ஞவல்கியர்
அப்படிங்கிற ரிஷி எங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், போவாங்க, காட்டுக்கு போவாங்க, இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சே தான் அவங்க எங்கள் பொண்ணு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ இருப்பாங்களா? இது ஒரு உதாரணம் ஒன்று. அப்புறம் பேசிட்டே முடிச்சோன்னையும் கடைசியில் சோனையானா வந்து கௌசல்யாகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. கேட்குறது கிடையாது, அதிகாரம் பண்ணுறது கிடையாது. என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க? என் மகா இங்கே இருக்கா, அவர் எங்கள் அப்பா யார், ஜனக மகாராஜா இருக்கா, அவர் மகளை பார்க்க ஆசைப்படுறாரு, நான் கூட்டிகிட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் இப்போ நடக்குமா? அந்த மாதிரி கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்பாங்க. உடனே அவங்களாம் போயிட்டாங்க கூப்பிட்டு போமான்னு சொல்லி சீதா பிராட்டியை அனுப்பி விட்ருவாங்க. சீதாதேவி போவாங்க. போனோடனே ஜனக மகாராஜா அவ்வளோ சந்தோஷம், மகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ நம்முடைய குலத்தினுடைய பெருமையை நீ வந்து காத்துட்ட, நீ மற்றவங்க தான் இந்த மாதிரி நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாம் இறைவனுக்கு கொடுக்காருன்னு நினச்சி நீ வந்து பொறுமையாக இருந்து காமிச்சது ரொம்ப நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புகழ்கிறாங்க. அப்புறம் உடனே பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிஞ்சும் சீதா தேவர் என்ன பண்ணுறாங்க, அம்மா டைம் ஆயிடுச்சு, இரவு ஆயிடுச்சு, நான் போய் எனக்கு கடமை இருக்குது, போய் 3 அம்மாமார்கள் இருக்காங்க, அவங்கள பணிவிட செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களா? இது கேட்டியாவது அம்மா என்ன பண்ணிப்பாங்க? அந்த அம்மா என்ன சொன்னேன், ரைட் போயிட்டு வா, உங்களுடைய கடமையை நல்லா பண்ணும்போது அனுப்பிப்பாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுவாங்களா? இது அப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுவும் கிரேட். அங்கே வந்தோடனே கௌசல்யாதேவி மற்றவங்க இப்போலாம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஏன் லேட்டாக வந்தால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா என்ன செய்வாங்க, இது ஏன் அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டேன், நீ இன்றைக்கி ஒரு நாள் அங்கேயே இருந்து உங்கள் அம்மா அப்பா கூட வந்திருக்கலாமே, ஏன் வந்தேன்னு சொல்லி யார் சொல்லுவா? இந்த 3 அம்மாமார்களும் சொல்லுவாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு நம்முடைய நாட்டில். இதை வந்து ராமாயணம் நமக்கு வந்து எப்படி ஒரு குடும்ப பெண் எப்படி வாழணும், அப்புறம் ஒரு வீட்டில் இருக்க மாமியார் எப்படி வாழணும், பொன் வீட்டு உள்ள அம்மா மாப்பிள்ளை அம்மாவை எப்படி வாழ்ந்துக்குங்கிறதுக்கு நம்முடைய பழைய காலத்து இதிகாசிலேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.